ஏமா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரல. ஒரு பொண்ணு உட்கார்ந்தா கேள்வி, நின்னா கேள்வி. சரி, இப்ப எங்கதான் போற? நான் என் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேன். டிக்கெட்? இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட். போதுமா? போதும். தோண நானே கன்ஃபியூஷன்ல இருக்கு, நடுவுல பேட்டி வேற. எஸ் சார். ஏமா ஏதாவது சாப்பிடுறியா? வேணும். ஐஸ் வாட்டர். பாய். நினைத்து பார்க்கிறேன் என் நெஞ்சம் என்ன நீங்க எதிர்பார்க்கல? சரி போட்டோம். ராதிகா எங்க? இருந்தா நீ பாக்கலையா? நான் நினைச்சது சரியா போச்சு. நான் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல என் தங்கச்சி வாழ்க்கையை நிர்மூலமாக்க பாக்குறீங்களா? மூர்த்தி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தை மானத்தோட வாழ வைங்க. நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? 1000 தடவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை எல்லாம் அழ வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ராதிகா இப்படி தரிகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறது. இரும்பு அடிச்சு வளைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும்? இப்படி சுதந்திரம் உரிமைன்னு பேசி பேசிதான் அவன் மனசை கெடுத்தீங்க. கடைசியில அவ தலையில தீராத பழிசுமை தூக்கி வச்சிட்டீங்களே. What do you mean? ஜோனா, என்னால உன் தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு விளையாட பொம்மை வேணும்னா எங்க கூட்டத்துல எவ்வளவு கிடைக்கும். ராதிகாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜோனா, உன் அன்பு எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறேன். என் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போடணும். இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுத்தது. கோலம்பா மாறிச்சே தவிர மன கொந்தளி பாடங்களை. சோனா, உன்னை தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது. சாரி மூர்த்தி, அவ மாசு இல்லாம இருக்கான்னு நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பா? மூர்த்தி, உன் புது ஃப்ரெண்டா? புதுமையே இனிமேலாம்பா. Just seeing through, there is no film at all. ஆமா, உன் பழைய ஃப்ரெண்ட் ராதிகா இல்ல? அவ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி அம்போன்னு நிக்கிறாளே. ஏன்? What happened to that girl? What happened to this girl? ஏமா, உன் பேர் என்ன? ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. மிஸ் ராதிகா. டிக்கெட் சார், டைம் ஆயிடுச்சு. இப்போ லேட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வா. இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீ எங்க கூட டெல்லிக்கு வரலாம். அங்க உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த டிக்கெட் வாபஸ் பண்ணா உனக்கு ரீஃபண்டா பணம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கே போகலாம். अभी थोड़ी देर में प्लेटफॉर्म மேக்கப் யுவர் மைண்ட். விஷ் யூ குட் லக். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் 2 நிமிடங்களில் புறப்படும்.